ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதம் 9 லட்சம் ரூபாய் வரை வருமானம். சினிமாவில் பெரிய படங்கள் இல்லாமல் வெறும் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் தமிழ் நடிகைகள் யாருன்னு பார்ப்போம். அதிலும் யார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தா செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. இதில் ரசிகர்கள் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட பணம் செலுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நடிகைகள் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ், ரீல்ஸ், வீடியோஸ் மற்றும் சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷல் கண்டென்ட்டை பகிர்ந்து வர்றாங்க. இந்த வசதிக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருப்பதால் பல நடிகைகளும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கும் நடிகைகள் யாருன்னு பார்ப்போம். வாங்க ஒவ்வொருத்தரை பார்க்கலாம். ஐயனார் துணை சீரியல் நடிகை மதுமிதா தற்போது 21 சப்ஸ்கிரைபரை வைத்திருக்கிறார். இதன் மூலம் மாதத்திற்கு சுமார் 6000 ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் கிடைக்கிறது. ஷாலு ஷம்மு 57 சப்ஸ்கிரைபருடன் மாதத்துக்கு 22,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பாதித்து வருகிறார். ஸ்வீட் ஆர்ட் பட நடிகை கோபிகா ரமேஷ் 83 சப்ஸ்கிரைபர் மூலம் மாதத்துக்கு 24,000 ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் பெறுகிறார். நடிகை ரைசா வில்சன் 1473 சப்ஸ்கிரைபரை வைத்துள்ளார். இதன் மூலம் மாதத்துக்கு 4,26,000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக வருமானம் கிடைக்கிறது. நடிகை பார்வதி நாயர் 50 சப்ஸ்கிரைபர் மூலமாக மாதத்துக்கு 19,000 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறார். சீரியல் நடிகை ஜனனி அசோக்குமார் 2407 சப்ஸ்கிரைபருடன் இந்த பட்டியலில் முன்னிலையில் இருக்கிறார். இவருக்கு மாதத்துக்கு 9,39,000 ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் ஈட்டுகிறார். குக் வித் கோமாளி மூலம் பிரபலமான தர்ஷா குப்தா 1320 சப்ஸ்கிரைபர் வைத்துள்ளார். இவருக்கு மாதத்துக்கு 5,14,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகிறார். நடிகை நந்திதா ஸ்வேதா சமீபத்தில் தான் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனை தொடங்கியிருந்தாலும் ஏற்கனவே 439 சப்ஸ்கிரைபரை பெற்று மாதத்துக்கு 1,71,000 ரூபாய்க்கு மேல் சம்பாதித்து வருகிறார். ராட்சசன் பட நடிகை அம்மு அபிராமி 146 சப்ஸ்கிரைபர் மூலம் மாசத்திற்கு 42,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகிறார். நடிகை கிரண் இன்ஸ்டாகிராமில் 1222 சப்ஸ்கிரைபர் வைத்துள்ளார். இதன் மூலம் மாதத்துக்கு 4,76,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகிறார். பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை ரேஷ்மா 2276 சப்ஸ்கிரைபருடன் மாசத்துக்கு 8,87,000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக சம்பாதித்து வருகிறார். நடிகை வேதிகா 362 சப்ஸ்கிரைபர் மூலமாக மாசத்துக்கு 1,41,000 ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் ஈட்டி வருகிறார். பிக் பாஸ் பிரபலம் அபிராமி வெங்கடாச்சலம் 1942 சப்ஸ்கிரைபர் வைத்துள்ளார். இவருக்கு மாசத்துக்கு 7,57,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் வருகிறது. இளம் நடிகை கேப்ரில்லா சால்டன் 202 சப்ஸ்கிரைபர் மூலமாக மாசத்துக்கு 78,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுகிறார். இந்த பட்டியலில் யாருடைய வருமானம் உங்களை அதிகமாக ஆச்சரியப்படுத்தியது? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.